ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். 45,000. 45,000. ஆமா. எடுத்தோடனே டக்குனு வேலைக்கு வந்துட்டீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? விஜயமங்கலம். விஜயமங்கலம். இப்போ வந்து நம்ம சீனாபுரம் சந்தையில கிடாரி ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? 4 பல்லு. 4 பல்லு. நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற கிடாரி. ஆமாங்க. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சீங்க? அவங்க 55 ரூபா சொன்னாங்க. நானு 42 கேட்டு 43 வாங்கிக்கிறேன். 43 முடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. எப்படிங்க மாடு நல்லா பல்கா இருக்குது? எனக்கு பிடிச்சது வாங்கிட்டீங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, இது கீழே இது மேல ராசியான மாடு. மாடு. ஆமா. கொம்பு ஏத்த இறக்குங்க. இது இந்த கை என்னைக்கு மேல இருக்கும். அதனால அந்த மாடை அவுத்தே காமிச்சிட்டாரு. நல்ல பெரிய சைஸ் கிடாரி. ஆமா. இப்ப வந்து ஏத்த இறக்கம் சொன்னீங்க. இப்ப வந்து கலப்பின மாட்டுக்கு வந்து சுழி பார்த்து வாங்கலாங்களா? என்னங்க சுழி அச வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்சது வாங்கிட்டீங்க. இப்ப மாட்டுக்கு வந்து சுழி ஒரு பிரச்சனை இல்லைங்களா? என்ன இது பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லை. அசல் சுழிதான். ஆமா, அச சுழிதான் எனக்கு ஆகு. சரி சரி. ஒச்சம் இருக்கணும். ஒச்சம் இருந்தா தான் உங்களுக்கு செட் ஆகுங்கிறீங்களா? சரி சரிங்க. இது போக எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு ஒரு 3 இருந்து 2 குடுத்துட்டேன். 1 இருக்குது. இன்னைக்கு வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் 1 வந்து வாங்க. சரி சரிங்க. இப்ப இந்த பெரிய தரத்தில் இருக்கிற இந்த கிடாரி வந்து செனையாச்சுன்னா எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? செனையாச்சுன்னா இது ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் இருக்கும். 10 லிட்டர் கொடுக்கும். 10 லிட்டருக்கு மேல அப்ராக்சிமெண்டா 10 லிட்டர் கொடுக்குங்கிறீங்க? சர்வசாதாரணமா 10 லிட்டர். சரி சரி. சரி, வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படிங்க, பரவாயில்லையா? என்னங்க வெளி சந்தைக்கு இந்த சந்தையிலயும் விலை பரவாயில்லையா? என்னமா வந்து பிடிச்சது வாங்கிட்டு வாங்கிட்டு நீங்க ரெகுலரா இங்கே தான் வாங்குவீங்க? 1000 நேரம் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு பண்டம் முடிச்சுன்னா வாங்கிக்கணும். பண்டம் முடிச்சுன்னா சரி. ஆமாங்க. உங்க பேருங்க? வெங்கடாசலம். சரி, ஓகேங்க. விஜயமங்கலம் மூங்கப்பாளையம் தோட்டம். டோல்கேட்ல தோட்டம். சரி, ஓகேங்க. ரொம்ப நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெர்சியில சேர்ற மொட்டை மாடு கிடாரி கண்ணுதான். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குண்ணா? இது 2 பல்லுங்க. 2 பல்லு. இப்ப நீங்க விலைக்கு வாங்கிருக்கீங்களா? 34,000 வாங்கிருக்குங்க. 34. செனையாக்கி இது இருக்குங்களா? செனை இல்லைண்ணா. செனை இல்ல வேப்கண்ணு மாடு. குட்டை மாடுங்களா? ஆமா, கொஞ்சம் குட்டை சைஸ்ல தான் வருது. இது வந்து கொண்டு போய் அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணீங்களா? கொண்டு போய் மெதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுவீங்க. எப்படி என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க ஃபைனல்? 43,000 சொன்னாங்க. 30 கேட்டு, 31 கேட்டு, 2 கேட்டு 34,000. 34க்கு முடிச்சிருக்கீங்க? 34 முடிச்சுக்கிறேன். சரி சரி. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? நாங்க ஓலப்பாளையம். மலைப்பாளையத்துக்கு பக்கத்துல. எப்படி இந்த சந்தை ரெகுலரா இங்கதான் வருவீங்களா? வாரம் வந்துருவீங்க. சரி, ஓகே. இந்த சந்தையில வந்து வெளி சந்தை விட விலை கம்மியா இல்ல வச்சுக்கலாம்? இல்ல, வெளி சந்தையில விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா பண்ண நல்ல வண்டமா இருக்கு. அது தரமான கிடாரிக்கு மாடு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. குவாலிட்டியா வாங்கிக்கலாம். ஆனா எச்ச வேற குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டி மாடு வாங்கினா தான் பெருசாய்க்கு செனையாச்சுனா கூட விக்குமா? நல்ல விலைக்கு. ஆமா, செனையாச்சுன்னா இது ஒரு 70 ரேஞ்சுக்கு போகும். 70 ரேஞ்சுக்கு போகும். சரி சரி. இது அப்ராக்சிமெண்டா எத்தனை லிட்டர் கொடுக்குங்க உங்க கடைக்கு? 2 நேரம் சேர்ந்து குறைஞ்சது அவர் 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் 2 நேரம் சேர்த்து. சரி, ஓகேண்ணா. வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 5 மணிலிருந்து 10 மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் 12 மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஃபரண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குன்னத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆவரேஜா 10-12 கிலோமீட்டருக்குள்ள வர்ற லெவல்ல இருக்கிற மலை சீனாபுரம்ங்கிற ஏரியால இது அங்க தெரியுது வருங்க. அதான் பெரிய குன்று ஒன்று இருந்தது, அதுல முருகர் சிலை இருந்தது. அந்த மலை சீனாபுரத்துல நடக்கிற மாட்டுச்சந்தை தான். இந்த மாட்டுச்சந்தையில வளர்ப்பு கிடாரிகள், கண்ணு மாடுகள், சினை மாடுகள், வத்த கறவைகள்னு விதவிதமா வந்துகிட்டு இருக்கு. விலை கொஞ்சம் தரமாவும் இருக்கும். பொருட்கள், அதாவது வந்திருக்கிற மாடுகள், கிடாரி கன்றுகளும் தரமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் வந்திருக்கு, விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே மறக்காம புதுசா நம்ம பதிவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்படியே கமெண்ட் போட்டுருங்க உங்க கருத்துக்களை. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, அப்படியே உள்ள போயிடுவோம்.
அண்ணன் ஒண்ணு வாங்கிட்டு போவாரு. அண்ணா இது என்ன வாங்கிருக்கீங்களா? எவ்வளோன்னு தெரியல, விலை முடிச்சு கொண்டு வராங்க. இன்னைக்கு கொஞ்சம் கிடாரிகள் வரத்து அதிகமா இருக்கு, விற்பனை கொஞ்சம் மும்முரமா போயிட்டு இருக்கு. ஒரு 8 மணி சுமாருக்கு வந்தோம்னா மாடு கன்றுகள் எல்லாம் வாங்கிக்கலாம். அண்ணா வந்து மாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கருப்பு சட்டையில சேர்ற மாடு ஜெர்சின்னு நினைக்கிறேன். கிடாரி ஜெர்சி கிடாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படியே அங்கல பார்க்கலாம். இது வந்து பூராமே பெங்களூர் சிந்தாமணில இருந்து வர்ற மாடுகள். மொட்டை மாடு கொம்பு மாடுன்னு எல்லாமே 2 பல் 4 பல் தரத்துல நிறைய இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் மும்முரமா வியாபாரம். எத்தனை ரூபாயில இருந்து விற்பனை விலை நிலவரம்னு கேட்டுருவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து சீனாபுரம் சந்தைக்கு எத்தனை கிடாரிகள் கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 20 கொண்டு வந்தேங்க. 20 உருப்படி. விற்பனையில எப்படி போயிட்டு இருக்குங்க? எல்லாம் ஒரு 45-55 ரேஞ்சில் போயிட்டு இருக்குதுங்க. 45-55 எல்லாமே 2 பல் தரங்களா? எல்லாம் 2 பல் 4 பல் இருக்குது. 2 பல் 4 பல் தரத்துல வாங்கி. ஆமாங்க, 2 பல் 4 பல் தரத்துல இருக்குதுங்க. வளர்ப்பானுங்க டேஸ்ட் கொண்டு போலாங்க. அப்படியே கொண்டு போய் சனை ஊசி போட்டோம்னா இது பண்ணிக்கலாம். சனி ஊசி போட்டோம்னா பாத்துக்கலாங்க. சரி சரிங்க. இப்ப நீங்க சொன்ன விலையில இருந்து அனுசரிச்சு தருவீங்களா? கொடுப்பணுங்க. பேசுனா அனுசரிச்சு தரலாம். எவ்வளவு கடைசியில ஒரு 35, 38, 39 வரைக்கும் கொடுப்போங்க. சரி சரிங்க. கொடுப்போங்க. எல்லாம் சிந்தாமணி, காரிமங்கலம், இப்படி லைன்ல பெங்களூரு, ஆந்திரா சைடு மாடுங்க. இதெல்லாம் நல்லா வளர்ப்பணும். நல்லா பெரிய மாடா வருது எல்லாமே. ஆமாங்க, இதெல்லாம் 90-95 ரூபா மாட்டுக்கு ரேஞ்சில் வருங்க. சரி சரி. நம்ம தேங்க்ஸ் சார். நல்ல கண்ணு, அருமையான கண்ணுங்க. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு? பழனிசாமிங்க. சரிங்க. ஓ ஓ ஓ அப்படியே பாத்தீங்கன்னா ஜெர்சியில செவலை நல்லா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க கொண்டாந்த மாடுகள் தான். அது பாக்குறது நல்லா அட்டகாசமா இருக்கு. செவலை சட்டை மும்முரமா விலை மோதிக்கிட்டு இருக்காங்களே. நடுவில் போய் கேட்டோம்னா கழுவி ஊற்றுவாங்க. மும்முரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படி அங்கல பார்த்தோம்னா அதுவும் நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற இதெல்லாம் 4 பல் தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு சட்டை, செவலை சட்டை. ஐயா இதெல்லாம் என்ன விலை வருங்க? என்ன விலையில இருந்து வருங்க ஆவரேஜா? வணக்கம். ஓனர் தான் கேட்கணும். இருங்க, ஒரு பேட்டி நம்ம எடுப்பாங்க, எடுத்துக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமாங்க சார், காலையில புது சந்தைங்க 9 மணி வரைக்கும். நம்பியூர் பக்கத்துல புது சந்தை 9 மணிக்கு மேல சீனா வரும். 2, 2:30, 3 மணி வரைக்கும் மறு சந்தைக்கு. ஆமாங்க சார். ஆமா அப்படி சார். இது 2 மணி ஆயிருங்க சார். ஆமா கருப்பு சந்தை. ஆமா நாங்க 2ஆவது சார். இது பல் போட்டுக்கு 2 பல் இருக்குங்க, போடாம இருக்குங்க சார். ஆமா சார். இது வருங்க ஒரு 49-45 வருங்க சார். சொல்லுவாங்க, ஆனா அனுசரிச்சு கொடுப்பாங்க. ஆமாங்க சார். கருப்பு சட்டை கொஞ்சம் பவர் வச்சுங்க. கருப்பு சட்டைக்கு எங்கேயுமே பவர் வச்சுங்க. ஆமாங்க சார். ஆமாங்க, கருப்பு சட்டைக்கு பவர் வச்சுங்க. இந்த 3 கட்டுக்குடி. ஓகே சார். அவர் நம்ம பேட்டி எடுத்து. இந்த மாடு வந்து ஒரு 42 ரூபா ரேஞ்சு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து காங்கேயத்துல இருந்து வந்திருக்காரு மாடு வாங்குறதுக்கு. வரல. கருப்பு சட்டை நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குப்பா. இது போக இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுகள். என்ன விலை முடிஞ்சுதா? என்ன விலைக்கு வாங்கினீங்க ஜெர்சி? 12 ரூபா. 12 ரூபா. எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? ஒரு வருஷம் 9 மாசம் கண்ணு. 9 மாசம் கண்ணு. இருங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க நிச்சாம்பாளையம், பெங்களூர் பக்கத்துல நிச்சாம்பாளையம். இதா அவங்க என்ன 20,000 சொல்லி 15,000 சொல்லி கடைசியில் இப்போ வந்து 12,000. வேலை என்ன கொண்டு போய் மேய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஆமா. வேலை எப்பவுமே இங்க வந்து கூடுதல் தான்.
குவாலிட்டி நல்லா இருக்கும்? குவாலிட்டி வந்து அது அவங்கவுங்க அதை எது வேணாலும் பெற்று நான் பார்த்து வாங்கிக்கணும். அப்படி உள்ள போனோம்னா இன்னைக்கு நல்ல கருப்பு சட்டை வர்றது வந்து நிறையவே இருக்கு. இதெல்லாமே பாக்குற ஜம்முன்னு இருக்கு பாருங்க. ஒன்னும் அட்டகாசமா இருக்கு. அப்படியே அண்ணன்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு 18 வந்துண்ணா. 18. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? ஓரளவு சுமாராத்தான் போகுது. சுமாராத்தான் போகுது. இல்ல வெயில் கொளுத்துது. ஆமாங்க, என்ன பண்றது? அதனாலயே மாடுகள் வந்து வாங்குறதுக்கு அதிகமா வர மாட்டாங்க. சரிண்ணா, இதெல்லாம் என்ன ரேட்னா வருது இந்த கடாரி? சேனது 3 மாசங்க. 3 மாசம் செனையோட. ஆமாங்க. என்ன ரேட்னா வரும்? 47 ரூபா வருங்க. 47. ஆமாங்க. அது அடுத்து அதே மொட்டை மாடுங்க, அது கருப்பு சட்டை. 50 ரூபா வருங்க. 50 ரூபா. இது கொஞ்சம் பெரிய மாடு அதை விட. சரி சரிங்க. 2 பல்லு. 2 பல் தரத்துல. 2 பல்லு இவ்வளவு பெருசுங்களா? ஆமாங்க. எல்லாம் பெருங்குட்டு வரைக்கும் தான் இருக்கு. பெருங்குட்டு மாடு தாங்க இது. சரி ஓகே. இந்த மாடெல்லாம் ஆனா இது 35 ரூபா வரும். 35. அது 35 ரூபா வரும். அது 43 ரூபா வருங்க. அது 45 ரூபா வருங்க. 45 ரேஞ்சு. ஆமாங்க. அது 30 ரூபா வரும். அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு 25 ரூபாயில இருந்தே கடாரி இருக்குது. சரி சரிங்க. இந்த மாதிரி கடாரிகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். உங்க பேருனா? பேர் லோகுங்க. லோகு. அந்த கார்னர்ல இருப்பீங்களா? ஆமாங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மாட்ட மாட்டேங்குது. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவல சட்டை பாக்குற கண்ணு ஜம்முன்னு இருக்கு, அழகா. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. உங்க பேருங்க ஐயா? நாச்சிமுத்துங்க. நாச்சிமுத்து. இப்ப வந்து கிடாரி கண்ணு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. என்ன விலை வருதுங்க இது? 20,000 சொல்லுதுங்க. 20 ரூபா. எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க ஐயா? கண்ணு 8 மாசம் கண்ணு. 8 மாசம் தான் இருக்கு. மாடு நல்ல பெரிய மாடா வருங்களா? மொட்டை மாடா பெரிய மாடா வரும். 20 ரூபா சொல்றீங்க, விலை அனுசரிச்சு தருவீங்களா? கேட்டா கொடுக்குறதாங்க. சரிங்க. அந்த பெரிய கடாரி குழுதானா? ஆமாங்க. அது எத்தனை பல் தரத்துல இங்க ஐயா இருக்குது? பல்லு முடிக்கல 45 சொல்லுங்க. 45 சொல்றீங்க. செனை இது இருக்குங்களா? அது நம்ம நேரம் காலங்க, அது சொல்ல முடியும். செனை கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நாங்க வாங்கிட்டு வந்து அது வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி சரிங்க. இந்த கடாரி உங்களுக்கு தானே? அது நம்மளுது. அது என்ன ரேட் வருதுண்ணா? அது 35 ரூபா சொல்லுங்க. 35. ஆமா. பல்லுங்க? பல்லு முடிக்கல. பல்லு முறிக்கல. ரெண்டுமே பல்லு முறிக்கல. பல்லு முடிக்கல. நல்ல பெரிய சைஸ் இருக்கிற கடாரி பாக்குற ஜம்முன்னு இருக்கு. நீங்க ரெகுலரா இங்க சந்தைக்கு வருவீங்களா? வார வாரம் வர்றேன். வார வாரம் வருவீங்க. உங்க பேருங்க? நாச்சிமுத்துங்க. இங்க டைரக்டா வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அப்படியே செவல ஜெர்சி கிராஸ். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? என்ன விலை வருங்க? வாங்கிருக்கீங்களா? சேல்ஸுக்கா? என்ன ரேட்னா வருது? 20,000 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வீரசங்கிலி. வீரசங்கிலி. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரணும்? பெருந்துறை பக்கத்துல தான். 20 ரூபா ரேஞ்சு தான் சொல்றீங்க ஒவ்வொன்றும். எத்தனை வருஷம் கடாரி இருக்குங்க? எத்தனை வயசு இருக்குங்க? 3 வயசு பக்கம் இருக்கு. 1.5 வயசு இருக்கு. 3 வயசு. இப்ப பல் போட்டுருச்சுங்களா? 2 பல் தரத்தில் இருக்கா? 2 பல் தரத்தில் இருக்குங்களா? 2 பல் தர ரெண்டுமே. 20 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. சைஸ் மாடுதான், பெரிய மாடா வராது. பெரிய மாடு வரும். பெரிய மாடா வரும். நார்மல் சைஸுக்கு வரும். பெருசா வந்துடும். பெருசா வரும். இது எத்தனை மாசம் கண்ணுங்க? கண்ணுல மாடா? மாடுதான். மாடுதான். சைஸ் சிறுசா இருக்காடி கடாரின்னு நினைச்சேன். சரி சரிங்க. 20 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா சட்டை கண்ணு. சட்டை கண்ணு 2 வச்சிருக்காங்க. 2 HSL ஒரே மாதிரி இருக்காங்க. இது ஒண்ணு பிளஸ் இது ஒண்ணு. இந்த கண்ணு என்ன ரேட் வரும்? எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? என்ன இருங்க இருங்க, மைக்கிறா, பயப்படாது. கண்ணு விட்டுட்டேன். கண்ணு விட்டுட்டீங்களா? எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? அது 4 மாசம் கண்ணு வச்சுக்கோங்க. 6 மாசம். 4 மாசம். அதுனா அந்த செவலை? சேவலை 3 மாசம். 3 மாசம். இது என்ன ரேட் வருதுங்க? இந்த 10 ரூபா சொல்லுங்கண்ணா. 10 ரூபா சொல்றீங்க. அது அந்த இது அது 7 ரூபா சொல்லுங்க. அது 7 ரூபா சொல்றீங்க. இன்னைக்கு 7 ரூபாயில இருந்தா ஸ்டார்டிங்கா? எத்தனை உருப்படி நான் கொண்டாந்தீங்க இன்னைக்கு? 5 ரூபாய்ங்கண்ணா. 5 ரூபாய். விற்பனையில எப்படி போகுதுங்க? பரவாயில்லைங்கண்ணா. பரவாயில்ல. அது உங்களுக்கு அந்த 2? இல்லண்ணா, இருக்கு நம்ம. இந்த 2 மாதிரி தான் இப்ப கைவசம் இருக்கு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
விலை மும்மரமும் மோதிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கண்ணும் பாத்தீங்கன்னா 7 ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு இது ரெண்டு ஜம்மன் இருக்கு. இங்க உள்ள போனோம்னா கொஞ்சம் பெரிய தரத்தில் இருக்குது. இந்த கண்ணு என்ன ரேட் வரும்? இந்த கண்ணு 22. என்ன நாட்டு மாடு கிராஸா? நாட்டு மாடு கிராஸ். அப்படியே அந்த நாட்டு மாடு கிராஸ் கண்ணு 22 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது? 1 வருஷம் கண்ணு. 1 வருஷம் இருக்கும். பேசினா அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு தரலாம். அனுசரிச்சு தரலாம். சரி, ஓகே. அதுபோக பொடிக்கன்றுகள் வரது வந்து நிறையவே இருக்கு. பேப்பர்ல வர மாதிரியா? பேப்பர் நியூஸ் எல்லாம் இல்லைங்க. பாத்தீங்கன்னா பொடிக்கன்று நிறைய வச்சிருக்காங்க. நாட்டு மாடு வாங்கய்யா. ஆனா என்ன விலைக்கு வாங்கினீங்க? 5 ரூபா. 5 ரூபாய்க்கு விலை முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொடிக்கன்னு கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே ஜெர்சி கிராஸ்ல சேர்றது. நான் இருங்க, ஒரே நிமிஷம் மைக்கு மாட்டிக்கிறேன். அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பொண்ணு பாக்கண்ணா. நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த கன்றுகள் எல்லாமே 7 ரூபாய்க்கு 15 ரூபா மட்டும் விற்பனைக்கு இருக்காங்க. தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு நேரடியா வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 5 மணில இருந்து ஆரம்பம். 8 மணிக்கு வந்தா மாடு வாங்கலாம். ஒரு 2 மணி வரைக்கும் வெயில் கூட பார்க்க மாட்டாங்க. வாங்கலாம். சரி, ஓகே. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய சந்தை. கலப்பின மாடுகள் மற்றும் வத்தக்கறவைகள் பார்க்க போறோம். அதுக்கு நடுவுல போது ஒருத்தர் உழப்பிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து நல்ல பெரிய பெரிய மாடுகள் வரத்து இருக்கு. மாடுகள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, விற்பனை தெரியல. பாத்திரலாம். எடுத்தோன்னே கண்ணு மாடு ஒண்ணு இருக்கு. அதை போய் கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயா, உருப்படி எல்லாம் அதிகமா வந்திருக்குது ஐயா. வத்தக்கறவை கண்ணு மாடெல்லாம் நிறைய வந்திருக்க மாட்டிருக்குங்க. எல்லாம் வந்திருக்குது ஐயா. கூட்டம் எல்லாம் இன்னைக்கு நல்ல கூட்டம். ஆனா மாடு வேணா விலை கொஞ்சம் தரமா விக்குது. ரொம்ப ஓவர் இல்ல. நார்மலான ரேட்ல நார்மலா தான் விக்குது. எத்தனை மணிக்காட்ட வந்து வத்தக்கறவை கண்ணு மாடெல்லாம் வாங்கலாங்க? காலையில 8, 8:30 இருந்து 12 மணி வரைக்கும் விக்குது ஐயா. நீங்க 8 மணி 9 மணிக்கு வந்தாவே கண்ணு மாடெல்லாம் கிடாரி கண்ணெல்லாம் வாங்கிக்கலாம். 10, 10:30 கேட்டா வந்தோம்னா வாங்கிக்கலாம். 10, 11 மணிக்கு வந்தா எல்லா மாடு வந்துரு. சந்தை நிறைய நிக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி. வத்தக்கறவை கருப்பு சட்டையில சேர்ற 18,000 கொடுங்க. 18,000 விலை கேட்டிருக்காங்க. 18,000 கொடுங்க. ஆனா இது பால் அளவுல எத்தனை கொடுக்குது? பால் ஒரு 2.5 வரணும். 2.5 வரும். என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 18,000 கேக்குறேன். 18,000 கேக்குறாரு. சரி, ஓகேண்ணா. அதே மாதிரி ஜெர்சியில சார் நல்ல பெரிய மாடு வத்தக்கற விலையே கேட்கல. அப்படியே வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறாரு. வாங்கி கொண்டாந்து கட்டுறாரு. அது போக இதெல்லாமே விலை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுகள். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? வாங்கியிருக்காங்க. ரேட்டு வாங்கியிருக்கிறாங்களாமா. என்ன ரேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாங்கியிருக்காங்க. ஆள் கறந்து பாக்குறாங்க. சரி, ஓகே, உள்ள போயிடலாம். எப்படி போகுது என்ன இதுன்னு பாத்துருக்கோம். அப்படியே பெரிய பெரிய மாடுகள்லாம் இறக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. மேட்டிலே வந்து இறங்குறவங்க சேல்ஸ் முடிஞ்சிடும். அதாவது பெரிய சைஸ் மாடுகள் வத்தக்கறவை இருக்கு. ஆனா இதெல்லாம் எத்தனை ரூபாயில இருந்து ரேட் இருக்குது? அவங்கள தான் கேட்கணும். நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற வத்தக்கறவை மாடு எல்லாமே பார்க்க நல்ல சைஸ் ஜம்முன்னு இருக்கு. எல்லாமே பார்க்குற நல்ல பெரிய சைஸு.
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இது எல்லாமே பெரிய தரத்துல இருக்கிற மாடுகள். மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதாவது 40 ரூபாயில இருந்து 50, 60 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. பேசின விலை வந்து அனுசரிச்சு தருவாங்க. இந்த மாதிரி மாடெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா ரேஞ்சு கூட கொடுத்து வாங்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் மாடு. நல்ல ஜம்முன் இருக்கு ஒன்றும். இந்த மாதிரி நல்ல தரமான மாடுகள் வேணுனாலும் நம்ம சீனாபுரம் வந்தா வாங்கிக்கலாம். இதெல்லாமே மேலேயே வந்து ரேட் பேசி முடிச்சிருவாங்க. இப்போ மாடு இறக்கவே விலை பேசிட்டு இருக்காங்க. மாடுகள் வரத்தாது வாங்குறது வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா மொத்தக்கறவை மாடுகள், செவல சட்டை, கருப்பு சட்டை பார்க்குறதுனால ஜம்முன் இருக்கு. இந்த பால் விளம்பரத்துல வர்ற மாடுகள் மாதிரி ஒவ்வொரு மாடுகள் நல்லா ஜம்முன்னு பெருஞ்சிட்டு இருக்கிறதுல வச்சிருக்காங்க. பாக்குறது அவசியம் இருக்கு. அப்படியே கேட்டுருவோம். ஆனா இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வரணும் உங்களதான் கேட்க சொன்ன. அப்படி இல்ல என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க. தெரியல அவங்ககிட்டயே கேட்டுக்கிறது. இருங்க அப்பா அவர்கிட்டயே கேட்டுருவோம். சென்னையில இருந்து வத்தக்கரவை முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. இந்த மாடுகள் எல்லாமே 30 ரூபாயில இருந்து 50 ரூபா ரேஞ்சுக்கு இருக்காங்க. ஆனா எத்தனை பல் தரத்துல இதெல்லாம்? 6 பல் தான். பால் ஆவரேஜா ஒரு 5 கிடைக்குமா? கம்மியாத்தான் வரும். எல்லாம் வத்தக்கரவை ஒரு 5 கம்மியாத்தான் வருங்கிறாங்க. 40 ரூபாயில இருந்து 60 ரூபா ரேஞ்சுக்கு இருக்காங்க. இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் மாடு. அப்படியே இதுல கண்ணு மாடு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஜெர்சி கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. ஜெர்சி கிராஸ் கிடாரி கண்ணோட இருக்கு. கிடாரி கண்ணு நல்ல செவல நினைக்கிறேன். அதுக்குள்ள வண்டி ஒண்ணு உள்ள வந்துருச்சு. ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சோமூர். இப்ப வந்து கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்களா? கண்ணு போட்டா எத்தனை நாள் இருக்குண்ணா? 1 மாசம் இருக்கு. 1 மாசம். இப்ப பால் அளவு எத்தனை கொடுத்துட்டு இருக்கீங்க? பால் 4 படி வருங்க. 4 நாள் படி. காலையில நாள் சாயந்தரம் நாள். காலையில நாள் சாயந்தரம் நாள். என்ன விலை சொல்றீங்க? என்ன விலைன்னா கொடுப்பீங்க? ஒரு 37 விலை சொல்றேன். ஒரு 32 34 தான் கொடுத்துடலாம். 34 தான் கொடுக்கலாம். என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 32 கேக்குறாங்க. 32 கேக்குறாங்க. நீங்க 34 பையனா கொடுத்துடலாம். சரி சரி. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா வளர்த்தி கொண்டாடு. கண்ணு கிடாரி கண்ணோட இருக்கு. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. உங்க பேருங்க ஐயா? 2 பேர் மாறப்பனுங்க. சரி ஓகேங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை, செவல சட்டை வந்து பெரிய சைஸ் மாடுகள் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பூராமே வத்தக்கரவைகள் தான். இது வந்து 40 ரூபாயில இருந்து 60 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் நல்ல பெரிய சைஸ்ல மாடுகள் வரது வந்து இன்னைக்கு நிறையவே இருக்கு. பேசுற கண்டிஷன் யாருமே இல்ல. அப்படியா? பாத்தீங்கன்னா ஜம்முன் இருக்கு மாடு. அது உள்ள போனோம்னா கொஞ்சம் நார்மல் சைஸ் இருக்கிற மாடு. இந்த 3 மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. வத்தக்கரை ஒண்ணு வச்சிருக்காங்க. ஜெர்சியில சேர்றது 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க ஐயா? ஒரு 3 லிட்டர் வருங்க. 3 லிட்டரு. பல்லுங்க? பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லு. விலைக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுப்பாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். 3 லிட்டர் பால் கொடுக்குறாங்க. 6 லிட்டர் கெப்பாசிட்டி. சரி ஓகேங்க ஐயா. வத்தக்கரை ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? கள்ளிப்பட்டியில இருந்து வரங்க. கவுந்தப்பாடி. கள்ளிப்பட்டி. கோபி கள்ளிப்பட்டிங்களா? இன்னைக்கு வந்து ரெண்டுமே வத்தக்கரைங்களா கொண்டாந்தது? இது 5 மாசம் சனைங்க.
இது கண்ணு மாடுங்களா? 5 மாசம் சென மாடு. இது வத்தக்கறவைங்க. இது வத்தக்கறவை. ஃபர்ஸ்ட் சென மாடு பாத்துடலாங்க. பாருங்க. இது எத்தனை மாசம் செனையோட இருக்குங்க ஐயா? 5 மாசம் செனைங்க. 5 மாசம். 5 மாசம் செனை. பாலெல்லாம் போன இதுல எத்தனை கொடுத்ததுங்க? நேரம் 5 லிட்டர் கறக்குங்க. நேரம் 5 லிட்டர். நல்ல பெரிய வர்க்க மாடாட்டு இருக்கு. ஈத்து எத்தனை இறங்கி இருக்குங்க இது வரைக்கும்? 3 நீத்துங்க. இது 3 நீத்து. வயித்துல இருக்கிற கண்ணு 3 நீத்து. இப்போ 5 லிட்டர் நேரம். இப்போ 5 லிட்டர் கொடுக்குதுங்களா? பரவாயில்ல, 5 லிட்டர் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கு. அது போக இந்த மாடு வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவைங்க. இது என்ன ரேட் வருதுங்க ஐயா? இது 40 ரூபா வருங்க. 40 ரூபா ரேஞ்சு. நல்ல பெரிய மாடு. 40 ரூபா ரேஞ்சு தான் சொல்றாரு. இது பாலங்க 3 லிட்டர் தான் வருங்க. 3 லிட்டர் 6 லிட்டர் கொடுக்குறீங்களா ஒரு நாளைக்கு? அவ்வளவுதான் கறக்குறோங்க வத்தக்கறவை. அது தீவனம் வைக்காத பொறுத்தா? ஆமாங்க. சரி சரிங்க. நீங்க எப்படி வியாபாரியா? வியாபாரிங்க. பார்த்து வியாபாரி. வத்தக்கறவை கண்ணு மாடு மட்டும் தான் பண்றீங்க? ஆமாங்க. சரி சரிங்க. இங்க ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? இங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம்? எல்லா சந்தையும் வருவாங்க. என்னென்ன சந்தைக்கு போவீங்க ஐயா? இங்க திருப்பூர், புளியம்பட்டி, ஈரோடு, சீனாபுரம். புதுசா ஒரு சந்தை சிறுவலூர். சிறுவலூர் நான் வந்திருந்தேங்களே. நான் சிறுவூர்ல மாடு வித்துனுங்களே. வித்தீங்களா? அப்ப நான் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி உங்களுக்கு இந்த வாரம் கவர் பண்ணிடலாம். சரி. அவங்க பேருங்க? சம்பு கவுண்டருங்க. சம்பு கவுண்டர். சரி ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி, ஐஸ் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 3 உருப்படி கொண்டாந்துண்ணா. 3 கொண்டாந்தீங்க. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? கொஞ்சம் மாதிரி சோம்பல் தான். இல்ல வெயில் ஆரம்பிச்சுனாவே வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிரும். இதே மாதிரி 37,000 37,000 கேக்குறாங்க. 37க்கு வாங்கினது 32 கேக்குறாங்க. ஜெர்சி. ஆமா. ஜெர்சிலேயே மொட்டை மாடு. வத்தக்கறவைங்களா செனைங்களா? வத்தக்கறவை. இது வந்து ஈத்து எத்தனை இறங்கி இருக்குன்னா? பால் 3 ஈத்து. பால் எல்லாங்க? பால் 4 வருது. 4 லிட்டர் கொடுக்குது. நீங்க என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலாம்னு ஐடியா பண்றீங்க? 35 கொடுக்கலாம்னு பாக்குறேன். 35 கொடுத்துடலாம்னு பாக்குறீங்க. இப்ப 32க்கு தான் கேக்குறாங்க. சரி சரி. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? தாராளமா வாங்கலாம். நீங்க ரெகுலரா இங்க வருவீங்களா? கண்டிப்பா. அவங்க பேர் என்ன? ராஜன். இங்க நேரா சந்தைக்கு வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். போன வாரம் செவல மாடு வாங்கின நீங்க தானா? நான் தானே. அதே எப்படியே நல்ல விலைக்கு கொடுத்தாச்சா? கொடுத்தோம். அது 2 வாரம் வந்துச்சுங்க. சரி சரிங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அது உங்களுதா? அந்த செவலை ஒண்ணு இருக்குது. அது உங்களுக்கு. அது என்ன ரேட்னா? ஒரு வத்தக்கறவையா? 25 சொல்லி 22 கேக்குறாங்க. 25 சொல்லி 22 கேக்குறாங்க. பால் எல்லாம் அதிகமா கொடுக்குமா? பால் 4 படி வருது. 4 படி கொடுக்கும். சரி சரிங்க. சரி ஓகேண்ணா. சரி. அது போக இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி ஐயா இங்க நம்ம கிட்ட விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்ச மாடுகள். இந்த மாதிரி நல்ல தரமான மாடுகள் என்ன சிங்கப்பூரம் சந்தைக்கு என்ன வாங்கலாம். விலை கொஞ்சம் வச்சு கம்மியா இருக்கும். அது போக மொட்டை மாடு ஒண்ணு நல்ல கருப்பு சட்டை நினைக்கிறேன். அது போக ஜெர்சியிலே நல்ல பெரிய பெரிய மாடுகள், சின்ன சைஸ் வீட்டுக்கான மாடுகள் எடுக்கலாமா? ஐஸ்கார் வேற வீடியோ போட சொல்றாரு. ஐயா வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா ஐஸ் வித்துட்டு இருக்கீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா. என்ன ரேட்ல இருந்து உங்க வீட்டு கிடைக்குங்க? எங்களுக்கா 5 ரூபாயில இருந்து எடுக்கிறோம். இல்ல நீங்க எத்தனை ரூபாயில இருந்து கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். 5 ரூபா 20 ரூபா. 5 ரூபா 20 ரூபாயில இருந்து. சரி சரிங்க. எப்படி வியாபாரம் ஒரு நாளைக்கு எத்தனை வசூல் ஆகுங்க? இங்க சந்தையில ஒரு 1000 ரூபா ஆகும். வெளியில போனா ஒரு 500 ரூபா. வெளியே போனா 500 ரூபா. அப்ப எல்லா சந்தையிலயும் உங்களை பார்க்கலாம். சரி ஓகே. அப்படியே மறக்காம எல்லா சந்தைக்கும் வந்துருங்க. எல்லா சந்தைக்கும் வந்துருமா? சரி ஓகே. அப்படி வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்காடி பேசுற கண்டிஷன்ல யாரும் இருக்குல்ல. ஒரு மார்க்கமாவே இருக்கிறாங்க. அதனால காமிச்சிடலாம். நல்ல பெரிய தரல மாடுகள் இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான சைஸ் மாடுகள் இருந்தாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. எல்லாமே விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப விலை மோதிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமே. அதனால இதுக்கு மேல போய் உள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சிடலாம். மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம். அது போக முன்னாடி என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோம்னாவே மாடுகள் வாங்கி நிலவாறு கட்டி வைக்கிறதுக்கு புளிய மரம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய கட்டி வச்சிருக்காங்க வாங்கி. அப்படியே காமிச்சிடலாம். அது உங்களுதா இல்லையா? எல்லாமே வாங்கி கட்டின மாடுகள். இந்த மாதிரி தரமான மாடுகள் நம்ம சீனவரம் சந்தைக்கு வாங்கலாம். அப்படியே பதிவு முடிச்சிருவோம்.
மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.